வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதியம் 2:15 மணிக்கு 2:15 மேட்டர்ஸ் சென்னையிலிருந்து மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அதாவது கேன்சலேஷன் ஆஃப் பெயில், ஜாமீன்களை ரத்து செய்ய கோரும் மனுக்கள். அதில் நம்ம ஏற்கனவே 2-3 ரவுண்ட் பார்த்துட்டோம். அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜாமீனை ரத்து செய்ய வேண்டாம், மக்களுக்கு செட்டில்மெண்ட்டை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று நிறுவன தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு பி குமார், சீனியர் அட்வொகேட் பி குமார் சார் அவர்கள் ஆஜராயிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 5000 கோடி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது, அது போதுமானது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ அதில் கைட்லைன் வேல்யூ, அதாவது வழிகாட்டி மதிப்பு மற்றும் மார்க்கெட் வேல்யூ, இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்னா, டிஆர்ஓ அத்தாரிட்டி இருக்காரு, அவருக்கு கீழே டிடிசிபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அவங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூக்கு மக்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணார். மற்றும் முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க மக்கள்கிட்ட பணம் வாங்கி 100 மடங்கு வாங்கியிருந்தாங்கன்னா 10 மடங்கு மட்டும்தான் நிறுவனத்து பேரில் வாங்கியிருக்காங்க, மீதியெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க சொல்லலை, அதெல்லாம் அவங்க அஃபிடவிட் மூலமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை தானே ஒப்புக்கொள்ளணுன்றது எந்த சட்டத்தில் இல்லை, அது மாதிரி நம்ம செய்ய முடியாது, அது நம்ம சொல்ல முடியாது, நிறுவனம் கொடுத்துருக்கிறதே போதும்னு அவங்க சொல்கிறாங்க, முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் ஏற்கனவே போன வாய்தாவுக்கு முந்தின வாய்தாவில் நம்ம தான் ஆர்கியூ பண்ணியிருந்தோம். அதில் இடி ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இதே சொத்துக்களை ஜப்தி செய்திருக்குது. அப்போ அமலாக்கத்துறையும் பார்ட்டியாக சேர்க்கணும்னு நம்ம ஆர்கியூ பண்ணியிருந்தோம். அந்த வாதத்தை இன்று நீதிபதி சொன்னார். அதனால் ஈடியை சுயமோட்டாவாக தானாக முன் வழக்கின் தரப்பினராக சேர்த்துருக்கிறாரு. அதில் ஜாயின்ட் டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சென்னை அவரை சேர்த்துருக்காங்க. மேலும் இது சம்மந்தமாக இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை விசாரணை நடத்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதில் கமிஷனர் சென்னை இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஆணையாளர் அவர்களை பார்ட்டியாக சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதற்கு வழக்கறிஞராக சென்னையில் திரு ஏபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இன்கம் டேக்ஸ் வழக்கறிஞராக இருக்கார். அவரையும் இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்த்து அவங்களோட நிலைப்பாடு என்ன, இந்த சொத்துக்களை எடுத்து இந்த சொத்துக்களை விற்பனை செய்து மக்களுக்கு பிரித்து கொடுப்பதில் அவர்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு அவங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, டிடிசிபி, ரெவன்யூ, அதெல்லாம் போக சார்ட்டர்டு வேல்யூவர்ஸ், பேங்குக்கெல்லாம் சார்ட்டர்டு வேல்யூவர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ப்ரைவேட் சார்ட்டர்டு வேல்யூவர்ஸு. அதில் அரசாங்க தரப்பில் அந்த நிபுணத்துவம் எக்ஸ்பர்ட் என்ஜினியர்ஸ், அதில் நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்களை சேர்த்துக்கலாம். இது சம்மந்தமாக ஒரு ப்ரொப்போசலை 21/4/2025, அதாவது 2 வாரம் கழித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வாய்தா போடப்பட்டுள்ளது. அதுக்கிடையில் இந்த வழக்கறிஞர்கள் மூலமாக மெமோ கொடுக்கறது, அந்த புகார் கொடுக்கறது, அப்புறம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்குற அந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வழக்கறிஞர் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தார். அதில் உள்ள சொத்துக்களை சேர்க்கணும்னு சொல்லும்போது ரிட் பெட்டிஷன் வேறு ஜட்ஜிட்டு வரும், அது தலைமை நீதிபதிட்டு போய் அப்புறம் திரும்ப இங்கே வரணும். அப்படி எடுத்துக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இல்லை பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு. அதனால் அவர் என்ன சொல்ல, அதே மனுவை, அந்த மனுவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா இப்போ கொடுத்தா கூட நான் எடுத்துக்கிட்ட சொல்கிறேன் போலீஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாய்தாவுக்குள்ளே மெமோவாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு ப்ரொப்போசல் மாதிரி ரெடி பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு மெமோ டீட்டெயிலாக நிறுவனம் கொடுக்கணும். இடி, இன்கம் டேக்ஸ் எல்லாமே இந்த வழக்கில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜிஎஸ்டியை இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்க்கணும்னு ஒரு வழக்கறிஞர் பேசியிருந்தார். அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு முடிவுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒன்றொன்னா பிரச்சனை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சது 12 வருஷம் 20 வருஷம் ஆகும், 20 வருஷம் கழிச்சு பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விசாரணை போகிறது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். காவல்துறையோட விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை, அவங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த டேன்பிட் நீதிமன்றம் அதோட ப்ராசிக்யூட்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வேலை செய்கிறது, டேன்பிட் நீதிமன்றத்தில் ட்ரையல் எடுக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். அது போயிட்டே தான் இருக்கும். இந்த மீன் டைம் அவங்கள தாமாக அவங்க காம்ப்ரமைஸ்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த வகையிலும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம விசாரணை பாதிப்படையாது. இங்கே நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, நான் தரேன் நான் சொல்கிறதுனால ட்ராக் ஆன் தி ப்ரொசீடிங்ஸ், இந்த விசாரணை காலதாமதப்படுத்துவாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா விசாரணைக்கு எந்த ஸ்டேயும் கொடுக்கல, அது அந்த பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க செட்டில் பண்ணால் இது முடிவுக்கு வரும். இங்கே செட்டில்மெண்ட் நடக்கலைன்னா மீண்டும் அங்கே சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ப்ரொசீஜர் அது மாதிரி போகும் அப்படின்றது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. மேலும்
பிஎம்எல்ஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதான் வந்து இடி விசாரிக்கிறது. அது வந்து இந்த வழக்குக்கு பாதிக்குமா? மேலும் பட்ஸ் ஆக்ட், பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட், அது பாதிக்குமா? அந்த வழக்குகளுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கில் உள்ள சொத்துக்கள் எதையும் இனிமேல் வந்துட்டு விற்பனை செய்யக்கூடாது. டைரக்டர்களோ ஏஜென்ட்டுகளோ கம்பெனியோ இதெல்லாம் வந்து விற்பனை செய்யக்கூடாது. என்கம்பரன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, வில்லங்க பாராதீனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து நீதியரசர் என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது என்ன சொன்னால், 3 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து இடம் மட்டும் கொடுத்தாலும் போதும், நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து இந்த சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை தான் எங்களுக்கு வந்து ப்ரோராட்டா பேசிஸ், அதாவது பெர்சன்டேஜ் பேசிஸில் எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு குரூப் சொல்லியிருக்குது. இது வந்துட்டு இன்னைக்கு அப்டேட்டு. அப்புறம் வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து டிஆர்ஓ காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஒரு ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்குறாரு. அதில் வந்து எவ்வளோ டெபாசிட்டர்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை ஜிஓ போட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டிருக்காரு. டிஆர்ஓ தாக்கல் செய்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அதாவது வழக்கின் தற்போதைய நிலை பற்றிய அறிக்கை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த புகார்தாரர்கள் 13,480. அதில் வந்து மொத்த தொகை அவங்களுக்கு வந்து வரவேண்டிய மொத்த தொகை 1,795 கோடியே 36,83,511 ரூபா. இது வந்து மொத்த பணம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அவரோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில். அது போக 4 ஜிஓக்கள் போடப்பட்டிருக்கு. அதில் உள்ள சொத்துக்கள் அந்த விவரம் இதெல்லாமே வந்து நம்ம தனியாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.